அதிக ஆர்வம் காட்டுவது அமெரிக்க குழந்தைகளா அல்லது இந்திய குழந்தைகளா? அமெரிக்க குழந்தைகள் என்ற தலைப்பில் திரு பத்ரி, திரு பாஸ்கரன் அவர்கள் பேசுகிறார்கள். இந்திய குழந்தைகளே என்ற தலைப்பில் பேச திரு ஜான்சன் மற்றும் திரு இஸ்மாயில் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். முதலில் இந்திய குழந்தைகளே என பேச வருகிறார் திரு ஜான்சன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பசங்க வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் வந்து தமிழகத்து குழந்தைகள் தான் ஆர்வம் அதிகம் காட்டுறாங்கன்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி. நான் குழந்தையா இருக்கும்போது என் அப்பா அம்மா என்கிட்ட தமிழ்ல தான் பேசினாங்க. என்னை சுற்றி இருக்க எங்கள் தாத்தா பாட்டி, என் உற்றார் உறவினர் எல்லோரும் என்கிட்ட தமிழ்ல தான் பேசினாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பத்ரியும் பாஸ்கரும் இங்கே வந்து அமெரிக்க குழந்தைகள் தான் பேசுறதுன்னு நடிக்க வந்திருக்காங்க. ஏன்னா வந்து கடந்த 2 வாரமா வந்து தமிழர் திருவிழாக்காக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால வந்து சரி அமெரிக்க குழந்தைகள் தான் சொல்ல வந்திருக்காங்க. மைக் எடுத்து கீழே வச்சு. நான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. எங்க தாத்தாவை போய் நான் கிராண்ட்பான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தடியாலே நடிப்பார். எங்க பாட்டியை போய் கிராண்ட்மான்னு சொன்னா அது கையில வெத்தலை அடிக்கிற குழவியாலே தலையிலே போட்டோம். எங்க மாமா போய் அங்கிள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போட போட்டு தெரியுவார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் வளர்ந்து வந்தோம். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து தமிழ் ஆர்வம் அதிகம். இப்போ நம்ம எதிரணியில் இருக்கிற பத்ரியோ பாஸ்கர் வந்து கேட்பாங்க, நீங்க சொல்றீங்க அங்கதான் வந்து தமிழ் அதிகம் பேசுறாங்க, இங்க வந்து இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி உங்க காலத்துல சரிங்க, எங்க காலத்துல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுறோம். ஏன்னா வந்து அங்க வந்து ஆங்கிலத்துல தான் பேசுறதுக்கு பெற்றோர் வந்து வற்புறுத்துறாங்க, ஸ்கூல்லையும் கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா என்னங்க நடக்கும்? நம்ம பத்ரியும் பாஸ்கரையும் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு மதுரைக்கு போகணும்னா மானாமதுரையில் நிற்பாங்க. மானாமதுரையில் நிற்பாங்க. ஒரு இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் இங்க உள்ள குழந்தைகளுக்கு வந்து தமிழ்ல பேச ஆர்வம் இல்லைங்க. என்னோட குழந்தைகளே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தமிழர் திருவிழாவுக்காக வந்து சிலப்பதிகாரத்துல வந்து எனது மனைவியார் வந்து ஒரு படக்காட்சியை போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பூம்புகாரத்துல இருந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன், அதுல வந்து கண்ணம்மாவுக்கும் பாண்டிய மன்னன் கடையில் நடக்கிற உரையாடல் போட்டு காமிச்சா உட்காந்து பார்த்தாங்க. நல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில கேட்டா ஏதாவது புரிஞ்சதாரான்னா ஒன்றும் புரியல. அதே இது கொலவெறின்னு போட்டா அதை கேட்குறாங்க. லேட்டஸ்ட் சிங்கம் டான்ஸ் சொன்னா அதுக்கு எதிர்த்து ஆடுறாங்க. இதெல்லாம் என்னங்க தெரியுது? அவங்களுக்கு தமிழ் ஆர்வம் இல்லை. தமிழ் கலந்த பாடல், ஆங்கிலம் கலந்த தமிழ் பாடல்களை கேட்கறதுக்கு தான் ஆர்வம் அதிகம் காட்டுறாங்கன்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரடியாக தாக்குதல ஆரம்பிச்சிருக்காரு திரு பத்ரி அவர்களே. எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நான் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் விட்டு வைப்பா கொண்டு வரல. ஸோ மாலை வணக்கங்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஜான்சன் சொன்னது வந்து சரி ஓரளவுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவர்கிட்ட நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம் அப்படின்ல, முதல் நம்ம வந்து தமிழனா நடந்துக்கணும். தமிழ் விழாக்கு வந்திருக்கோம், தமிழ்னா வரல. நான் வந்திருக்கேன், இங்கே குளிர் இருக்கா இல்லையா அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனால் தமிழ்னா வந்திருக்கேன், அதுதான் முக்கியம். மனசில் இருந்துச்சுன்னா அது தானாகவே வரும். நம்ம வந்து அவர் சொல்கிற மாதிரி அங்கே சுற்றம் சூழ்நிலை அங்கே வந்து நிறைய இருக்குன்றாங்க, அது கரெக்டு. ஆனால் ஒரு பொருள் ரொம்ப நம்மக்கிட்ட நெருங்கி இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. இங்கே எங்களுக்கு தெரியுது அதோட அருமை. எங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஆங்கிலத்தில் பேசும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் அம்மா அப்பா அவங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. என்ன மாற்றிட்டு இருக்காங்க, நீ தமிழில் பேசாத இங்கிலீஷில் பேசு. ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னையே எடுத்துக்காங்க, நான் வந்து 10வது வரைக்கும் தமிழில் படித்தேன். பட் ஆனால் 11வது 12வது எனக்கு என்னென்னா ஸ்கோர் நிறைய பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து வேற மொழி எடுத்துகிட்டு ஈஸியாக போகணும் அப்படின்னு நான் இது பண்ணேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழை வந்து பேசுறதை தவிர தமிழை வளர்க்கணும்னா
ஒரு பாடமா இல்லாம இங்க நம்ம பண்ற மாதிரி இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ் ஸ்கூலுக்கு வரோம். இது வந்து என்னன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, மன்னிக்கவும் அதுக்கு என்ன வருதுன்னு தெரியல தமிழ்ல. அது வந்து நம்ம ஒரு தனி இதுவா நினைச்சு நம்ம பண்ணும்போது அதோட ப்ரெஷர் இல்லை இல்லை. அதுக்கு வந்து இது வந்து நம்ம ரொம்ப அதை பத்தி யோசிக்கணும், இது பண்ணணும் அப்படின்றதுல ஒண்ணு. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்று என்னன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி கிராமத்துல அந்த மாதிரிலாம் நம்மளால கூப்பிட முடியாது. ஆனா வந்து இப்ப எனக்கு அமைஞ்சது மாதிரி சில பேருக்கு அமைஞ்சதுன்னா அப்படிதான். என் ஒய்ஃப் வந்து தமிழ் தான், ஆனா அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்தவங்க. நாங்கள் வீட்டில் ஜாஸ்தி தமிழே பேச மாட்டோம் இனிஷியலாக இருந்தபோது. இப்போ ஆனால் நான் அதை தான் வளர்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்வம் ஜாஸ்தி கொண்டு வர அந்த ஆர்வம் அங்கே வரும், என் குழந்தைங்களுக்கு வரும், அவங்களும் வந்துருவாங்க. அதே மாதிரி நான் இந்த மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய தமிழ் மக்களை பார்க்க எனக்கு வந்து ஆர்வம் குழந்தைங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வரும் கண்டிப்பாக. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றதான் கேள்வி. குழந்தைங்க வந்து அங்கே வந்து தமிழ் சேனல்ஸும் இருக்கு, ஆனால் தமிழ் சேனல்ஸ் தவிர வந்து வேறு சேனல்ஸும் இருக்கு. ஆனால் பாட்டெல்லாம் அதுக்கு தான் போட்டு ஆடுறாங்க. தமிழ் பாட்டு போட்டு எவ்வளோ ஆடுறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நிறைய நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் என்னோட இது. ஏன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, அமெரிக்க வாழ் தமிழ் மக்களோட தமிழ் பசங்க வந்து இன்னும் ஆர்வம் காட்டுறாங்க, இன்னும் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். கண்டிப்பாக உறுதியாக நான் இது பண்ணுறேன். ரொம்ப நன்றி. அருமை அருமை பத்ரி அவருங்க. வாழ்க்கையில நீங்க ஜீன்ஸ் போடுவீங்க, என்ன தலைப்பு பேச வந்திருக்கிறோம், அதுக்கு எப்படி உடை எனக்கு அடையணும்னு உங்களுக்கு யோசிக்கலாம். நீங்க தாக்குனார் அவரு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச ட்ரை பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து தலைப்பு கொடுத்தது என்னென்னா, இங்கே இருக்கவங்க குழந்தைங்களுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா இல்லை இந்தியாவில் இருக்க குழந்தைங்க ஆர்வம் காட்டுறாங்களான்னு. நான் ஆணித்தனமாக சொல்லுவேன், நம்ம இந்தியாவில் இருக்க மாணவர்கள் குழந்தைங்களுக்கு தான் ஆர்வம் காட்டுறாங்கன்னு. ஏன்னா எதை பற்றி பேசணுன்னாலும் சுற்றுச்சூழல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம வந்து சுற்றுச்சூழல் நம்மளுக்கு எது முக்கியமாக இருக்கோ அதுபடி தான் நம்மளால் வளருவோம். ஸோ நம்ம தமிழ் மக்கள் நடுவில் ஜாஸ்தி இருக்கும்போது ஜாஸ்தி பேசுவோம், தமிழ் கம்மியாக இருக்கும்போது கம்மியாக பேசுவோம். ஸோ இங்கே ஆங்கிலமும் தமிழும் தெரிந்தால் கூட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் மாணவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு ஸ்கிட்டு கூட பண்ணாங்க, அது முதல். மற்றும் ரெண்டாவது பாயிண்டாக, அங்கே இந்தியாவில் நிறைய புலவர்கள், மேதைகள், அறிஞர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஸோ நிறைய படைப்புகள் அவங்க படிக்கிறாங்க, நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சான்சஸ் இருக்குது, மோர் சான்சஸ் அது. மூன்றாவதாக யூனிவர்சிட்டிஸ், நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் போல மாவட்டங்களில் கூட பல யூனிவர்சிட்டிஸ் உண்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டாக்டரேட் பண்ணுறது, ஒரு பிஹெச்டி பண்ணுறது, ஒரு கெரியராக கூட எடுத்து பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. கம்பேர்ட் இங்கே வச்சு அமெரிக்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான்காவதுக்காக நம்ம நிறைய தமிழ் சேனல்ஸ் பார்க்குறோம், லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய பாடல்கள் அதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. விஜய் டிவி போன்ற மற்ற டிவிங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். தமிழின் மூச்சு, தமிழ் பாடல்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வர வைக்கிறாங்க, ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜான்சன் பேசினபடி எங்கள் அணி வந்து எங்களுக்கு வந்து அங்கே இந்தியாவில் இருக்க குழந்தைங்க தான் நல்லா ஊக்குவமாக பேசக்கூடிய சான்சஸ் அதிகங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். நிறைவாக அங்கே இருக்க இந்தியாவில் இருக்க மக்கள் தமிழை பேசுவதற்காக கஷ்டப்படுகிறார்கள். இங்கே மக்கள் மத்தியில் தமிழ் கஷ்டப்படுகிறது. நன்றி, வணக்கம். கலக்கிட்டீங்க இஸ்மாயில். புது விதமான யோசனை பண்ணியிருக்கீங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது பற்றிலாம் ரொம்ப நல்ல கருத்தை முன் வச்சுருக்கீங்க. நன்றி. அடுத்தது வாங்க பாஸ்கர். உங்கள் இந்த தாடி வந்துட்டு சும்மாவா இல்லை எதிரணியை பயமுறுத்துறதுக்காக? கொஞ்சம் எதிரணியை கொஞ்சம் பயமுறுத்த, சிங்க எதிர்க்கிறதா கொஞ்சம் பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா, தன்னை அறியாமே வரும், கொஞ்சம் யோசிப்பாங்க என்ன. அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த தலைப்பே உங்களுக்கு வந்து சொல்லுது, நாங்கள் தான் வந்து ஆர்வம் அதிகம் காட்டுறோன்னு. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு அயல் நாட்டு குழந்தைகளே தமிழில் ஆர்வம் அதிகம். இதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்கள போயிட்டு நீ வந்து டாடி மம்மி தான் கூப்பிட்றாங்க. நம்ம ஸ்கிட்லேயே குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, டாடி மம்மி.
ஆனால் நம்ம இங்கே இருக்கிற குழந்தைங்க நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டு நம்ம ஒரு இது பண்ணுறோம். அடுத்தது வந்து கலாச்சாரம் சொல்கிறாங்க. எல்லாம் கூட பக்கத்தில் கலாச்சாரம் இருக்குது, பெரியவங்க இருக்காங்க, சொந்த பந்தங்க இருக்காங்க, தமிழ்லேயே பேசுகிறாங்க. அது ஒரு கட்டாயமாக தான் இருக்கிறத தவிர ஆர்வமாக எங்கேயுமே இல்லை. இங்கே ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வத்தோட வெளிக்காட்டு தான் இந்த தமிழ் பள்ளி இங்கே இருக்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம். தமிழ் பள்ளிகள் இப்போ ஒரு கண்காட்சி பண்ணி அதுக்கு குழந்தைங்க ஆர்வம் இல்லைன்னா பெற்றோர்கள் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுலேருந்தே முதலே தெரியுது வந்து இந்த தலைப்பிலேயே அயல் நாட்டு குழந்தைகள் தான் ஆர்வம் அதிகமாக இருக்காங்கன்ற வந்து இந்த தலைப்பிலேயே வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்தது இவர் ஜான்சன் சொன்னார், தமிழ் படிக்க தெரியலன்னா மதுரைக்கு போகிறதுக்கு வந்து மானாமதுரை போவோன்னு. எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல தமிழ் மட்டும் எழுதியிருக்காது ஒரு இடம் சொல்லுங்கள் ஜான்சன். எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் தமிழ், அதுக்கு கீழே ஆங்கிலம், தமிழ் ஆங்கிலம். இதே மற்ற மாநிலம் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் மகாராஷ்டிரா போயிருக்கேன், அங்கே மராட்டி மட்டும்தான் இருக்கும். மராட்டி தெரியலன்னு வச்சுங்களேன், கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு இந்த தமிழ் சங்கமே ஒரு அயல்நாட்டில் இருக்கிறது வந்து குழந்தைங்களோட ஆர்வம் தான் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றா பேசுறீங்க பாஸ்கர். ஸோ இரண்டு அணியிலும் ரொம்ப அருமையாக அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. ரெண்டுலேயுமே வந்துட்டு சில கசப்பான உண்மைகள் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்துட்டு இந்த நாடகத்தில் பார்த்த மாதிரியும் சரி, இல்லை நம்ம இங்கே மேடை பேச்சவர்கள் பேசுனது மாதிரியும் சரி, நம்ம மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் அழைத்து, தொலைபேசியில் அழைத்து, தமிழை வந்துட்டு அவங்களும் படிக்கணும், தமிழ் அவங்களும் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்துட்டு அனைவருக்கும் பரப்பணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு ஒரு வேண்டுகோளாக முன் வச்சு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.